So, welcome to Vino Vlogs. Notion Vlogs. Vino Vlogs. சரி, இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? மீண்டும் அதே கொட்டகலையில் இருக்கின்றோம். இன்னைக்கு நாங்க வந்து வேற ஒரு வேலைக்காக. ஆமா, இது வளமையா வந்த வேலை இல்ல, இது வந்து வேற புது வேலை. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படியா இருந்தால், மலையக தியாகிகள் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதி எல்லா வருஷமும் கொண்டாடப்படுது. யாருக்கும் தெரியாதான் வந்தது. ஆமா, யாருக்கும் தெரியாது. முல்லையா கோவிந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு தினம். அதுதானே இது? ஆமா, அவரோட நினைவு நாளாதான் மலையக நாளா. அவர் தான் முதல் சுட்டுக் கொல்லப்பட்டாரு சம்பள உயர்வுக்காக. அது இல்லாம கல்வி அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள், அது இல்லாம எஸ்டேட்ஸ் வந்து சரியான விலையில அரிசி கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு எதிராக போராடி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வச்சு ஒரு கலவரத்தை பயன்படுத்தி அவரை வந்து சுட்டுக் கொண்டாங்க. அது என்னன்னா, நம்ம இன்னைக்கு எல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் அவருடைய தியாகம் தான். ஆமா, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்லப்படுற மாதிரி யாருமே இவங்க தான் புதுசா கொண்டு வந்து எதையுமே இங்க வந்து கொடுக்கல. அவங்க செஞ்சத இன்னைக்கு செய்யறாங்க, அதை முழுசா செய்யறாங்களா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேரு இதுக்காக உயிர் நீத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ஜனவரி 10 எல்லா வருஷமும் கொண்டாடப்படுது. அதுக்கான ஒரு ஆய்வு கருத்தரங்கம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு கொட்டகலையில. அதுக்குதான் நாங்க வந்தோம். அது வந்து ஒரு 3 செஷன் 3-4 செஷனுக்கு மேல நடந்துச்சு. அதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது எல்லாமே வந்து அவங்க சில பேஜஸ்ல வந்து அவங்க வந்து அதை ஷேர் பண்ணுவாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இதுல உள்ள இன்னொரு சில விஷயம் இருக்கு. என்னது யாரும் வரல இது. ஆமா, மக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறீங்க அப்படின்னுங்கிறது ஒரு அதான் வருஷ வருஷமா தியாகிகள் தினம் நடந்துகிட்டு தான் இருக்கு. வருஷ வருஷம் நடந்து ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா யாருமே இந்த மாதிரி யாருமே தெரிய மாட்டேங்குது. அலுவலகத்துல உள்ளவங்க யாருமே வர்றது இல்ல. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்கு இப்படி ஒன்று இருக்குல்ல, இப்ப வந்து வடகிழக்குல நடக்கிற மாதிரியான சில விஷயங்கள், இப்ப அங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது எல்லாரும் ஒன்றிணைறாங்க. நார்வேல ஒன்றிணைறது, கனடா, லண்டன், எந்தேதோ நாட்டுல எல்லாம் வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க. இது சம்பந்தமா அவங்க பேசுறாங்க. இது சம்பந்தமா கிடையாது, அப்படி இருக்கும்போது மலையக மக்கள் அந்த மலையக தியாகிகள் சம்பந்தமா ஏன் பேசல? என்னன்னா, மலையத்துல இருக்கவங்களே மலையை பத்தி பேசணும், தியாகிகள் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இது சம்பந்தமா ஏன் இங்க உள்ள அரசியல்வாதிகள் இதை பெருசா ஏன் கொண்டு வர முடியாது? ஏன் கொண்டு வரல? கொண்டு வரல. ஏன்னா அவங்களோட வழியில வந்தவங்க தானே எல்லாரும். ஆமா, அப்ப ஏன் இதை பத்தி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? ஆமா, சிலர் அந்த தியாகிகள்லாம் வந்து இப்ப இருக்க பெரிய கட்சிகளுக்கு முன்னோடிகளா இருந்தது. ஆமா, ஒரு தியாகிகள் இலங்கையில இப்ப இன்னைக்கு மலையத்துல வந்து பெரிய கட்சியா இருக்கிறதுல ஒரு கட்சியோட முக்கியமான ஒருத்தரா இருந்தவர். அப்படி இருக்கும்போது இத வந்து நாளைக்கு நடக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமா நடக்க போகுதானா? கிடையாது. ரொம்ப சிம்பிளா 10ஆம் தேதி நடக்க போறது ரொம்ப சிம்பிளா. இன்னைக்குமே வந்து கொஞ்சம் பேர் தான், ஒரு 20-30 பேர் தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப கிரௌட் கம்மியா இருந்தாங்க. ஏன்னா மலையத்துல அவ்வளவு பேர் தான் இருக்கும். மலையத்துல அவ்வளவு பேர் இருந்தோம், வேற 20-30 பேர் தான் மலையக தியாகிகள் தினத்தை கொண்டாடுறதுக்கு வரீங்களா? ஆமா, அப்ப இத வந்து ஒரு இப்ப இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து இதை கையில எடுத்து இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், இது அரசியல் பார்க்காம அரசியல் சார்பற்ற நிலையில இதை கையில எடுத்து பண்ணா என்ன, யாரு வேணாலும் பண்ணலாமே. இது இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும்ங்கிற கட்டாயம் கிடையாது. அதான் யாரு வேணாலும் பண்ணலாம். இப்ப எனக்கு அவங்க மேல ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னா நானே தனியா கொண்டாடலாம். இல்ல, நான் ஒரு குரூப்பை உருவாக்கி நான் ஒரு இடத்துல அவங்களுக்கான ஒரு நினைவேந்தலை வந்து வச்சு அதுக்கான ஒரு விஷயங்களை நான் பண்ணலாம். ஆனா இத வந்து அரசியல் தலைவர்கள் அவங்க கிட்ட வந்து அவங்க இதை கையில எடுத்திருக்கலாம் அப்படின்னுங்கிறது இருக்கு. மக்களுக்காக போராடுறோம், மக்களுக்காக பேசுறோம் அப்படின்னும் போது மக்களுக்காக உயிர் நீத்தவங்களை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேள்வி வருமா வராதா? என்ன எதுக்கு? ஏதோ எதுக்கு. சரி, அதான் எதுக்கு ஏன் மலைய தியாகிகள் தினத்தை மலையத்துல உள்ளவங்க கொண்டாட மாட்டேங்கிறீங்க? அதுதான் இப்ப எங்களை இருக்க ஒரு கேள்வி. எங்களுடைய சிலர் சொல்லலாம் நாங்க கொண்டாடுறோம் அப்படி இப்படின்னு. ஜஸ்ட் நாங்க வந்து கூட்டத்தை பார்த்தாலே வெறும் 30-20 பேர் தான் இருக்கீங்க. நாளைக்கு எவ்வளவு பேர் வருவாங்க, நாளைக்கு தான் பார்க்கணும். நான் அதுக்கு முன்னோட்டமா இன்னைக்கு வந்ததுல இவ்வளவு பேர் தான் இருக்கீங்க. இல்ல, இன்னைக்கு வந்ததுல கேட்டதுல சொல்றாங்க வளமே இதுதான் நடக்குது, க்ரௌட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஆமா, ஏன் அப்படி இருக்கு? நம்மள மலையத்துல இல்லையா? அவங்களோட தியாகத்தினால தானே நம்ம இப்ப நமக்கு கிடைக்கிற சம்பளமா இருக்கட்டும், இல்ல வீடு உரிமை எல்லாமே
அவங்களோட தியாகம் தான். அந்த டைம்ல 1939 ஆமா 1940 40 அப்புறம் 56 காலப்பகுதியில 56 86 இந்த 3 போராட்டங்களோட காணி உரிமை விளைவுதான் நமக்கு இப்ப இருக்க காணியா இருக்கட்டும் சம்பளமா இருக்கட்டும். அப்பவே அந்த காணி உரிமை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க. இன்னைக்கு யாருமே புதுசா எல்லாம் பேசல. காணி உரிமை வேணும் எங்களுக்கு, இல்ல சம்பள உயர்வுக்காக நாங்க போராடுறோம்ங்கிறது இன்னைக்கு புதுசாலாம் கிடையாது. ஆல்ரெடி அவர் முல்லையா கோவிந்தன்ங்கிறவர் இறந்ததே சம்பள உயர்வு போராட்டத்தை அதுதான் மெயின் பண்ற ஒரு விஷயம். அதனால சுட்டுக் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் பேக திருப்பி கொஞ்சம் பிடி இல்ல மேல தூக்குனா தெரியும் தானே. சரி விடு. ஓகே. இப்ப சொல்லுங்க. இந்த ஆதங்கத்தை அடுத்து நாங்க நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு இன்னைக்கான வீடியோ இதான். நாங்க ரிலீஸ் பண்ணியே போட்டுருவோம். இப்பயே போடுறோம். இதுல என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம், நாளைக்கு கொட்டகலா கொமர்ஷியல் அந்த லேக் இருக்கு இல்லையா, அதுகிட்ட இந்த நினைவு நாளா கொண்டாடுறாங்க. ஸ்டார்டிங் 9 மணில ஸ்டார்ட் 9 மணில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 9 10 மணிக்கு வந்தா கூட போதும்ங்கிறத தாண்டி முடிஞ்ச அளவுக்கு மலையகத்துல இருக்கவங்க வாங்க. சுத்தி இந்த கொட்டகலை பிரதேசம் சுத்தி இருக்கிறவங்களாவே எல்லாம் ஒண்ணுமே செய்ய யோசிச்சு பாருங்க. இப்ப கொட்டகொல்ல தான் நடக்குது. கொட்டகொல்ல இருக்கவங்க வந்தாலே ஒரு கிரௌட் ஒண்ணு வரும். ஒரு 100 பேராச்சும் வரலாம்ல. அப்படி கூட கிரௌட் இல்லையே இன்னைக்கு. இது இப்படி பேசுறதே உண்மையாவே எங்களுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. நம்ம அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க போட்ட பிச்சையில தான் வாழ்றோம். ஆமா, அவங்க தியாகம் பண்ணனாலதான் நமக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. இல்ல அவங்களும் வாய மூடிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் வாய மூடிக்கிட்டு இருந்திருப்போம். அவங்க அடிமைத்தனத்திலே நம்ம அடிமையாவே வாழ்ந்துருப்போம். இப்ப உண்மை இன்னைக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைச்சிருச்சு அப்படின்னுக்கும் போது சோசியல் மீடியாவில பேச தெரியுது, நமக்கு வெளியில பேச முடியுது. இந்த உரிமைகளை யார் மூலமா கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த டைம்ல இந்த உரிமைகளே இல்லாம பேசுறதுக்கான அங்கீகாரமே இல்லாத காலத்திலேயே அவங்க இது சம்பந்தமா பேசி இருக்கிறாங்க அப்படின்னுக்கும் போது உண்மையான தைரியசாலிகள் அவங்கதான். இன்னைக்கு எல்லா அதிகாரங்களையும் கையில வச்சுக்கிட்டு போய் பேசல அப்படின்னா இன்னைக்கு சொல்றது நான் குடியுரிமைக்கு போராடுறேன், சம்பள இதுக்கு போராடுறேன்னு போராட்டம்னா அதுதான் போராட்டம். நம்ம பண்றது போராட்டம் கிடையாது. அவங்க போராட்டத்துக்காக உயிரே விட்டுட்டாங்க. நம்ம அந்த அளவு எல்லாம் கூட கிடையாது. நம்ம மேல கைய வச்சா யாரும் இது பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம். அந்த டைம் அவங்க பண்ண ஒரு விஷயம்னா இல்ல. அதுதான். அப்ப நாளைக்கு இந்த டைம் காலையில 9 மணிக்கு இது ஸ்டார்ட் கேம்பிரிட்ஜ் ஸ்கூலுக்கு முன்னாடி கமர்ஷியல் லேக்ல வேற உங்களுக்கு வேற எப்படி அடையாளம் சொல்றது, வேற எப்படி சொல்றது, தலாவலை போற ரோட்ல கொட்டகொலைக்கு பக்கத்துல நடக்க போகுது. இல்கோல் ஹோட்டலுக்கு பக்கத்துல இவ்வளவு இடம் சொல்ற முடியுது. இவ்வளவு இடம் சொல்லலாம் எங்களால. ஆமா, இவ்வளவு சொல்றோம். சோ நாளைக்கு எல்லாம் கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு ஒண்ணும் இல்ல, இது என்ன நடக்குது, இது எப்படிங்கிற விஷயம், மற்றது இவங்களை பத்தி ஓரளவு ஒரு புரிதல் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா, வரலாறு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்கான ஈஸியான வழிகள் கிடைக்கும். இப்ப இவங்க இன்னைக்கு போட்டிருந்த சில விஷயம் இருக்குல்ல, வேர்களை நோக்கி அப்படிங்கிற மாதிரி, அது என்னன்னா நம்மளுடைய ஆரம்பம் எங்க அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சட்ட ரீதியான சிக்கல்கள் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வழியிலே நம்ம போயிட்டு நம்மளோட உரிமைகளை, இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற சில உரிமைகளை பெற்றுத்தரதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான். ஆமீன் வைக்கிறோம். வச்சிருக்கேன். முடிஞ்சு